السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. அன்பார்ந்த சகோதரர்களே, சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை படிக்க வேண்டும், அதை நம்முடைய வாழ்வில் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்ற உயரிய எண்ணத்தில் நாம் இங்கு ஒன்று கூடியுள்ளோம். எந்த எண்ணத்தில் நாம் இங்கு ஒன்று கூடியுள்ளோமோ அதனை அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கொண்டு அதற்கான நிரப்பமான கூலியை தர வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு என்னுடைய இந்த உரையை ஆரம்பம் செய்கிறேன். அன்பானவர்களே, இன்றைய வகுப்பினுடைய தலைப்பு குழப்பங்களும் அதற்கான தீர்வுகளும். இந்த குழப்பங்கள் என்பதற்கு அரபியில் அல் ஃபித்ன் என்று சொல்வார்கள். ஒருமையில் சொல்ல வேண்டும் என்றால் அல் ஃபித்னா. இந்த ஃபித்னாவை பொறுத்தளவில் அல்லாஹ் தஆலா குர்ஆனில் பல இடங்களில் இந்த வார்த்தையை உபயோகப்படுத்துகிறான். அல்லாஹ் தஆலா இந்த மனித சமுதாயத்தை படைத்து இந்த மனித சமுதாயம் இந்த உலகத்தில் வாழும் பொழுது அவனுக்கு ஏற்படுகின்ற சோதனைகளிலும் அவனுக்கு ஏற்படுகின்ற கஷ்டங்களிலும் அதில் அவன் எவ்வாறு நடந்து கொள்கிறான், இஸ்லாம் காட்டிய வழியில் நடக்கிறானா அல்லது இஸ்லாத்தை விட்டும் தூரமான முறையில் அவனுடைய வாழ்க்கை இருக்கிறதா என்பதையெல்லாம் அல்லாஹ் தஆலா ஒரு சோதனையாக இதை வைத்திருக்கிறான். அல்லாஹ் தஆலா சொல்லும் பொழுது, அஹஸிபன் நாஸ், மக்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறார்களா, ஆமன்னா, நாங்கள் ஈமான் கொண்டு விட்டோம் என்று சொல்வதால் மட்டும் அவர்களை விட்டுவிடுவோம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்களா? அவர்கள் சோதிக்கப்பட மாட்டார்கள் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்களா என்று அல்லாஹ் தஆலா கூறி காட்டுகிறான். தொடர்ச்சியாக அல்லாஹ் சொல்லும் பொழுது, வலகத் ஃபதன்னா அல்லதீன மின் கப்லிஹிம், இவர்களுக்கு முன்னால் வாழ்ந்தவர்களையும் நாம் சோதித்தோம். அல்லாஹ் தஆலா ஃபித்னா என்ற வார்த்தையை சொல்றான். فَلَيَعْلَمَنَّ الَّذِينَ صَدَقُوا وَلَيَعْلَمَنَّ الْكَاذِبِينَ, தாங்கள் ஈமான் கொண்டோம் என்று சொல்கிறார்களே, அதில் அவர்கள் உண்மையாளர்களா பொய்யாளர்களா என்பதை தெரிந்து கொள்வதற்காக என்று அல்லாஹ் தஆலா கூறி காட்டுகிறான். அல்லாஹ்விற்கு தெரியும் ஒரு மனிதன் அவனுடைய மரண தருவாயில் முஸ்லிமாக மரணிப்பானா காபிராக மரணிப்பானா என்பது அல்லாஹ்வுக்கு தெரியும். என்றாலும் இது மனிதனுக்குரிய சான்று. அவனுக்கு அல்லாஹ் தஆலா ஒரு குறிப்பிட்ட காலத்தை இந்த உலகத்தில் வாழ்வதற்காக தந்திருக்கிறான். அந்த வாழ்க்கையில் அவன் எப்படி வாழ்ந்தான் என்பது நாளை மறுமையில் அவனுக்கு எடுத்து காட்டப்படும். அதன் அடிப்படையில் அவனுக்கு சொர்க்கம் நரகம் தீர்மானிக்கப்படும். அப்படி என்றால் ஒரு மனிதனுக்கு அவனுடைய வாழ்க்கை முழுவதுமே ஃபித்னா தான். ஃபித்னா என்றால் என்ன? அதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஃபித்னா என்றால் ஒரு மனிதனை அவனுடைய மார்க்கத்தை விட்டும் தடுமாற செய்கின்ற, அவனுடைய மார்க்கத்தின் உறுதித்தன்மையை குலைக்கின்ற எல்லாமே ஃபித்னா தான்.
அவன் மார்க்கத்தை, அது மார்க்கத்தின் உறுதித்தன்மையை எது அசைத்து பார்க்கிறதோ அது எல்லாமே என்னதான்? ஃபித்னா தான். அல்லாஹ் தஆலா அதை பற்றி சொல்லும் பொழுது வனபலுக்கும் பிஷ்ஷர்ரி வல் கைரி ஃபித்னா, உங்களை தீமையை கொண்டும் நன்மையை கொண்டும் அதை ஃபித்னாவாக ஆக்கியிருக்கிறான் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். அப்படின்னா அல்லாஹ் தஆலா ஒரு மனிதனை சோதிக்க, அவன் அவனுடைய மார்க்கத்தில் தடுமாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய விஷயங்கள் வெறும் கெட்டதா மட்டும் இருக்காது, அது நல்லவைகளாகவும் இருக்கு. நம்ம எல்லாம் என்ன நினைச்சிட்டு இருக்கிறோம்? அல்லாஹ் தஆலா ஒருத்தருக்கு நோயை கொடுத்துட்டான், அல்லது அவனுக்கு பொருளாதார வசதியை கொடுக்கல, இந்த உலகத்துல அவர் ஒரு ஏழையா இருக்கிறாரு, அவருக்கு ஒரு சமுதாயத்துல ஒரு கண்ணியம் கிடையாது, அப்படி ஒரு மனுஷனை பார்த்தா நம்ம நினைக்கிறோம் அல்லாஹ் அல்லாஹ் வெறுத்துட்டான் என்ன நினைக்கிறோம். ஆனா அப்படி கிடையாது. அல்லாஹ் தஆலா ஒரு மனிதனிடத்தில் இருந்து எடுத்தும் சோதிப்பான், கொடுத்தும் சோதிப்பான். அதனால்தான் அல்லாஹ் தஆலா கைரையும் சேர்த்து சொல்கிறான். அதை நம்ம குர்ஆன்ல பல இடங்கள்ல பார்க்க முடியும். அல்லாஹ் தஆலா சொல்லும் பொழுது இன்னமா அம்வாலுக்கும் வ அவுலாதுக்கும் ஃபித்னா, உங்களுடைய பிள்ளைகளும் உங்களுடைய பொருளாதாரமும் உங்களுக்கு ஃபித்னா. பிள்ளைகளை யாராவது நமக்கு கெட்டவங்க நடப்போமா? கிடையாது. பிள்ளைகளை நாம் பெற்றெடுத்து நாம் அதிகப்படியான அன்பில் குழந்தைகளை வளர்த்துக் கொண்டிருக்கிறோம். அதே போன்றுதான் செல்வம். அந்த செல்வத்துக்குதான் நம்ம கஷ்டப்பட்டு உழைக்கிறோம். நம்முடைய ஆரோக்கியங்கள் அதனால் வீணடிக்கப்படுகிறது, அந்த அளவுக்கு உழைக்கிறோம். ஆனா அந்த செல்வம் என்பது கெட்டதா என்று கேட்டால் கிடையாது. அல்லாஹ் தஆலா ஒரு முஸ்லிமை பொறுத்தளவில் இந்த உலகத்தில் சம்பாதித்து கண்ணியத்தோடு வாழ்வதை தான் விரும்புகிறார். எப்ப அது ஃபித்னாவாக மாறும் அப்படின்னா, எப்பொழுது மார்க்கத்திற்கு முன்பாக மார்க்கத்தை முற்படுத்தி நம்முடைய பிள்ளைகளையோ நம்முடைய செல்வங்களையோ நாம் முற்படுத்துகிறோமோ அப்ப அது ஃபித்னா ஆகும். அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்லும் பொழுது குல், நபியே நீங்கள் சொல்லுங்கள், இன் கான ஆபாஉக்கும் வ அப்னாஉக்கும் வ இக்வானுக்கும் வ அஸ்வாஜுக்கும் வ அஷீரத்துக்கும் வ அம்வாலுன் இக்தரஃப்துமுஹா வ திஜாரத்துன் தக்ஷௌன கஸாதஹா வ மசாகின தர்தௌனஹா அஹப்ப இலைக்கும் மினல்லாஹி வ ரசூலிஹி வ ஜிஹாதின் ஃபீ ஸபீலிஹி ஃபதரப்பஸு. அல்லாஹ் சொல்றான், நபியே நீங்க சொல்லுங்க, உங்களுடைய தந்தைகளாக இருந்தாலும், உங்களுடைய பிள்ளைகளாக இருந்தாலும், உங்களுடைய சகோதரர்களாக இருந்தாலும், உங்களுடைய மனைவிமார்களாக இருந்தாலும், உங்களுடைய குடும்பமாக இருந்தாலும், அல்லது உங்களுடைய வியாபாரமாக இருந்தாலும், எந்த வியாபாரம் நஷ்டமடைந்து விடுமோ என்று பயந்து கொண்டிருக்கிறீர்களே அந்த வியாபாரமாக இருந்தாலும், நீங்கள் பார்த்து பார்த்து கட்டிய உங்களுடைய வீடுகளாக இருந்தாலும், இவை அனைத்தும் அஹப்ப இலைக்கும் மினல்லாஹி வ ரசூலிஹி, அல்லாஹ்வை விடவும் அவனுடைய தூதரை விடவும் அவனுடைய பாதையில் போராடுவதை விடவும் உங்களுக்கு விருப்பமானதாக இருந்தால் நீங்கள் காத்துக் கொள்ளுங்கள், அல்லாஹ்வுடைய வேதனை வந்தது. அப்படி என்றால் எப்பொழுது மார்க்கத்தை விட நம்முடைய பிள்ளைகளையோ நம்முடைய செல்வங்களையோ நம்முடைய குடும்பங்களையோ நம்முடைய வியாபாரத்தையோ உருப்படுத்துகிறோம் என்றால் அது அங்கு ஃபித்னாவாக மாறும். இன்று பல ஃபித்னாக்கள் நம்முடைய சமுதாயத்தில் இருக்கிறது. இதற்கு முன்னால் வாழ்ந்த சமுதாயத்திற்கும் எத்தனையோ ஃபித்னாக்கள் இருந்தது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்ன லிக்குல்லி உம்மத்தின் ஃபித்னா, எல்லா சமுதாயத்திற்கும் என்ன இருக்கிறது? ஒரு ஃபித்னா இருக்கிறது. வ ஃபித்னத்து உம்மத்தி அல் மால், என்னுடைய சமுதாயத்திற்கு எது தெரியுமா சோதனை? அல் மால், செல்வம் என்று சொன்னார். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு அழகா சொல்றாங்க. இன்னைக்கு மனிதன் தன்னை படைத்த இறைவனை மறந்து வாழ்வதற்கு மிக முக்கியமான காரணம் செல்வம் தான். அந்த செல்வத்துக்கு தான் அவனுடைய வியாபாரத்தை அவன் ஹலால் ஹராம் பார்க்கறது இல்லை. அந்த செல்வத்துக்கு வேண்டிதான் அவனுடைய தொழுகையை அவன் சரிவர பேணுவதில்லை.
அந்த செல்வத்தை அடைய வேண்டும் என்பதற்காக அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் எதையெல்லாம் தடுத்தாங்களோ அதை அவர் சர்வசாதாரணமா செய்யறான். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஒரு காலம் வரும், அந்த காலத்தில் மனிதன் தான் எப்படி சம்பாதிக்கிறான் என்பதை பொருட்படுத்தவே மாட்டான். அமினல் ஹலாலி அவில் ஹராம், அது ஹலாலா ஹராமா எதுவும் பார்க்க மாட்டான். அவன் என்ன செய்வான்? அவனுக்கு தேவை சம்பாதிக்கணும், ஹராம் ஹலாலாம் பார்க்க மாட்டான். இந்த நிலையைத்தான் நாம் ஃபித்னா என்கிறோம். இந்த ஃபித்னா என்பது அல்லாஹ் தஆலா சொல்லும் பொழுது, யா அய்யுஹல்லதீன ஆமனூ லா துல்ஹிக்கும் அம்வாலுக்கும் வலா அவ்லாதுக்கும் அன் திக்ரில்லாஹ். அல்லாஹ்வை நினைவு கூறுவதை விட்டும் உங்களுடைய செல்வங்களோ உங்களுடைய பிள்ளைகளோ திசை திருப்ப வேண்டாம் என்று அல்லாஹ் தஆலா கூறுகிறார். இப்ப நல்ல புரிஞ்சுக்கணும், ஃபித்னான நம்முடைய மார்க்கத்தினுடைய உறுதியை எதுவெல்லாம் குலைக்குமோ, எந்த இடத்தில் நம்முடைய மார்க்கத்தை அல்லாஹ்வுடைய வார்த்தையோ அல்லது அல்லாஹ்வுடைய தூதருடைய கட்டளையோ எங்கு நாம் அதை முற்படுத்தாமல் தள்ளி வைக்கிறோமோ அது ஃபித்னாவாக மாறும். இது என்பதை நம்ம புரிஞ்சுக்கணும். இது மட்டுமா ஃபித்னா என்றால் என்று கிடையாது. ஒரு தடவை உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணித்ததற்கு பிறகு உமர் ரலியல்லாஹு கலீஃபா இருக்கிறாங்க. அப்போ உமர் ரலியல்லாஹு அவர்கள் சொல்றாங்க, உமர் ரலியல்லாஹு இருக்கிறாங்க, உமர் ரலியல்லாஹு கூட சில சஹாபாக்கள் இருக்கிறாங்க. அப்போ உமர் ரலியல்லாஹு கேட்கிறாங்க, ஐயுக்கும் யஹ்ஃபது ஹதீஸ ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனில் ஃபித்னா. உங்கள யார் அல்லாஹ்வுடைய தூதர் ஃபித்னா பத்தி சொல்லியிருப்பாங்களே, அதை யார் யார் அதை மனப்பாடமாக வைத்திருக்கிறீர்கள் என்று கேட்கிறாங்க. அப்போ ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பொறுத்தளவுல ஸாஹிபு சிர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ரகசியங்களை தெரிந்தவர். ரகசியங்கள் என்ன? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவில் இருக்கும் பொழுது இந்த மதீனாவில் யாரெல்லாம் முனாஃபிக் என்ற லிஸ்ட் ஹுதைஃபா தான் கொடுத்திருந்தாங்க. வேற யாருக்கும் தெரியாது, அல்லாஹ்வுடைய தூதருக்கு தெரியும். அந்த ரகசியத்தை ஹுதைஃபா தெரிஞ்சிருந்தாங்க. அதனால்தான் உமர் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு மரணத்திற்கு பிறகு யாருடைய ஜனாசாவில் ஹுதைஃபா கலந்துக்கிறாங்களோ அதுலதான் கலந்துக்குவாங்க. ஹுதைஃபா ஒரு ஜனாசாவை வச்சு புறக்கணிச்சிட்டாருன்னா உமர்லாம் புறக்கணிச்சிருவாங்க. ஏன்னா அவர் முனாஃபிகா இருப்பாரோ என்ற காரணத்தினால. அந்த அளவுக்கு ரசூலுல்லாஹ்வுடைய பல ரகசியங்களை தெரிந்தவர். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறைய விஷயங்களை ஹுதைஃபா சொல்லியிருக்காங்க. அது ஹுதைஃபா ரலியல்லாஹு சொல்றாங்க, மக்கள் எல்லாம் அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் நன்மையான விஷயங்களை கேட்கும் பொழுது நான் மட்டும் அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் தீமைகளை பற்றி கேட்பேன். எதுக்கு தெரியுமா? அந்த தீமைகள் என்னை அடைந்து விடக் கூடாது என்பதற்காக என்று சொல்றாங்க. அதனால அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஃபித்னா சம்பந்தமாக ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தாங்க. அதான் இந்த சம்பவத்துல அந்த ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு உமர் ரலியல்லாஹு கேட்ட உடனே சொல்றாங்க, எப்படி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபித்னாவை பத்தி சொன்னாங்களோ அப்படியே நான் மனப்பாடம் பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப உமர் ரலியல்லாஹு அவர்கள், சரி அப்ப நீங்க சொல்லுங்க அப்படின்னு சொன்ன உடனே ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, ஃபித்னத்து ரஜுலி ஃபி அஹ்லிஹி வ வலதிஹி வ ஜாரிஹி துகஃபிரு ஸலாத்து வஸ்ஸதகத்து வல் மஅரூஃப். ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, ஒரு மனிதனுடைய ஃபித்னா என்பது அவனுடைய குடும்பத்தில் ஏற்படும், அவனுடைய பிள்ளைகள்ல ஏற்படும், அதே நேரத்தில் அவனுடைய அண்டை வீட்டின் காரணமாக ஏற்படும். இப்படி இதன் காரணமாக எல்லாம் அவனுக்கு ஃபித்னா ஏற்படும். அந்த ஃபித்னாக்கள் அவர் செய்கின்ற தொழுகையின் மூலமும் சதகாவின் மூலமும் நன்மையான காரியங்கள் மூலமும் அது அவருக்கு மன்னிக்கப்படும் அப்படின்னு ஹுதைஃபா ரலியல்லாஹு சொல்றாங்க. உடனே உமர் ரலியல்லாஹு சொல்றாங்க, கால லைஸ ஹாதிஹி உரீத், இதை நான் உங்கள்கிட்ட கேட்கல, வலாகின்னி உரீது அல்லதி தமூஜு கமௌஜில் பஹர். நான் இதை திரும்ப உங்கள்கிட்ட கேட்டேன், எப்படி கடலில் ஒரு அலைக்கு பிறகு இன்னொரு அலை தொடர்ந்து வருமோ அது போன்ற ஃபித்னாவை பற்றி நான் கேட்கிறேன் என்று உமர் தான் சொன்னாங்க. உடனே
ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, யா அமீரல் முஃமினீன், அமீருல் முஃமினீன்களே, லைஸ அலைக பஅஸுன், உங்களுக்கு அதுக்கு பிரச்சனை கிடையாது. ஏன்னா பைனக வ பைனஹா பாபுன் முக்லகுன், உங்களுக்கும் அந்த ஃபித்னாக்களுக்கும் மத்தியில் ஒரு கதவு இருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. உடனே உமர் ரலியல்லாஹு கேட்கிறாங்க, சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதருடைய தோழர்கள் அவர்கள் இந்த மார்க்கத்தை மிகவும் சரியாக விளங்கி வைத்திருந்தார்கள். அல்லாஹ் தஆலா அந்த அளவுக்கு இந்த மார்க்கத்தின் புரிதலை சஹாபாக்களுக்கு கொடுத்திருந்தாங்க. பாருங்க, ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு சொன்ன வார்த்தை இப்ப நம்ம எல்லாமே கேட்டோம். அதுக்கு உமர்ல கேட்கிறாங்க பாருங்க பதில். கால ஃபயுக்ஸருல் பாப் அவ் யுஃப்தஹ், அந்த கதவு உடைக்கப்படுமா அல்லது துறக்கப்படுமா என்று கேட்கிறாங்க. உடனே ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, ஃபஇன்னஹு இதா குஸிர் பல் யுக்ஸர், அது உடைக்கப்படும் அப்படி ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க. உடனே உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க, அப்படி கதவு உடைக்கப்பட்டால் லம் யுக்லக் அபதா, அது திரும்ப பூட்டப்படாது. சுப்ஹானல்லாஹ். உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, ஒரு கதவு இருக்குது, அந்த கதவு திறக்கப்படுமா உடைக்கப்படுமான்னு கேட்கறாங்க. இப்ப அந்த கதவு திறக்கப்பட்டுச்சுன்னா திரும்பி அதை மூடிட முடியும், அடுதானே. ஆனா அந்த கதவு உடைக்கப்படும் சொல்றாங்க. அப்படின்னா இதற்கு அப்புறம் அந்த கதவு மூடவே முடியாது, ஃபித்னாக்கள் வந்து கொண்டே இருக்கும். இது ஒன்று. ரெண்டாவது, அந்த இந்த விஷயத்த ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களோடு இந்த தோழர்கள் இன்னொரு சமயத்துல சொல்றாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு இந்த செய்தியை கேட்டவன புரிஞ்சுக்கிறாங்க, அவங்கதான் அந்த பாப், அவங்கதான் அந்த கதவு. இதுல இருந்து இன்னொரு விஷயம் விளக்கப்படுது, உமர் ரலியல்லாஹு அவர்கள் கொல்லப்படுவார்கள். ஏன்னா அந்த கதவு உடைக்கப்படும். திறக்கப்படும் என்றால் அவங்க இயற்கை மரணம் நடந்துருவாங்க. உடைக்கப்படும்னா அவர்கள் எதிரிகளால் கொல்லப்படுவார்கள். சுப்ஹானல்லாஹ். அந்த அளவிற்கு மார்க்கத்தில் விளக்கம் கொண்டவர்களாக சஹாபாக்கள் இருந்தாங்க. சரிங்களா? இதுல என்னன்னா, அந்த கதவு உடைக்கப்பட்டு விடும். அந்த ஃபித்னா நாளை மறுமை நாள் வரை, ஃபித்னாக்களுக்கு ஒரு எல்லை கிடையாது. நாளை மறுமை நாள் வரை இந்த சமுதாயம் ஃபித்னாக்களை சந்தித்துக் கொண்டே இருக்கும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, லா யத்தி அலைக்கும் ஸமானுன் இல்லா வல்லதி பஅதஹு ஷர்ரன் மின்ஹு ஹத்தா தலக்கவு ரப்பக்கும். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஒரு காலத்திற்கு பிறகு இன்னொரு காலம் வரும். இப்படி ஒவ்வொரு காலமாக வர வர இந்த காலத்தை விட அடுத்த காலம் இன்னும் மோசமா இருக்கும், அதற்கு அடுத்து வர காலம் அதை விட மோசமாக, இப்படி மறுமை நாள் வர மோசமா இருக்கும். எந்த அளவுக்குன்னா, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், எந்த அளவிற்கு அந்த ஃபித்னாவின் காரணமாக மனிதன் முடிவெடுப்பான் என்பதை சொல்லும் பொழுது, ஒரு மனிதன் ஒரு கபரை கடந்து செல்லும் பொழுது அந்த கபரை பார்த்து அந்த மனிதன் சொல்லுவானா, யா லைத்தனி குன்து மகான ஸாஹிப் ஹாதில் கபர், என்னுடைய கை சேதமே, இன்னும் அடக்கப்பட்டிருக்காரே, கபர்ல இருக்கிறாரே, இவர் இருக்கிற இடத்துல நான் இருந்திருக்க கூடாதா என்று கேட்பான். அந்த அளவிற்கு அவனுக்கு ஃபித்னாக்கள் மிக பயங்கரமாக இருக்கும். கடைசி காலத்தில் மறுமை நெருங்கும் பொழுது ஃபித்னா ரொம்ப கடுமையாக இருக்கும். சுலாசன் சொல்றாங்க, ஒலைஸ பிஹித்தீன், அவன் இது மார்க்கத்துக்காக சொல்லல, நான் மரணிச்சு அல்லாஹ்வை சந்திக்கணும்னுக்காக சொல்லல, இல்லல் பலா, அவனுடைய சோதனைகள் அவனை சொல்லுச்சு, அவனுக்கு வருகின்ற கஷ்டங்கள் துன்பங்கள், அவன் உலகத்தில் வாழும்போது ஏற்பட்ட குழப்பங்கள், இது இந்த வார்த்தை அவனை சொல்ல வைக்கும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க. அப்படின்னா இந்த காலங்கள் செல்ல செல்ல நாம் பல ஃபித்னாக்களை எதிர்கொள்ள வேண்டும். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ்வுடைய தூதருடைய வார்த்தைகளை எல்லாம் கவனிக்கும் பொழுது மறுமைக்கு மிக நெருக்கத்தில் நாம் இருக்கிறோமோ என்ற பயம் உண்டாகும். அந்த அளவிற்கு இன்றைய காலத்தில் ஃபித்னாக்கள், எங்கு பார்த்தாலும் ஃபித்னாக்கள். ஒரு முஸ்லிம் அவருடைய மார்க்கத்தை பாதுகாப்பதற்கு எங்கே செல்வது என்று
அவன் தேடுகின்ற அளவிற்கு ஃபித்னா. அவன் வீட்டுக்குள்ள இருந்தா ஃபித்னா, அவன் வீட்டுல இருந்து வெளியே போனா ஃபித்னா, யாரும் இல்லாத இடத்தில் தனியா இருந்தா ஃபித்னா, எல்லோரோடும் சேர்ந்து இருந்தா ஃபித்னா. எல்லா இடங்களிலும் ஒரு முஸ்லிம் ஃபித்னாவை சந்திப்பதை இன்றைய காலத்தில் நடைமுறையில் நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். அந்த அளவிற்கு ஃபித்னாக்கள் நிறைந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யதகாரபு ஸமான், காலம் எல்லாம் சுருங்கிடும். முன்னாடி எல்லாம் ஒரு நாள் என்பது மிக பெருசா தெரிஞ்சு, இன்னைக்கு அப்படி கிடையாது. ஒரு மாசம் நமக்கு ஒரு நாள் போல தெரியும், ஒரு வருஷம் நமக்கு ஒரு மாசத்தை போல தெரியும். அந்த அளவிற்கு காலம் சுருங்கிவிடும். இல்மு பறிக்கப்படும். ஃபித்னா தோன்றும். ஹர்ஜ் அதிகமாக விடும். சஹாபாக்கள் கேட்டார்கள், ஹர்ஜ் என்றால் என்ன? இஸ்லாம் சொல்கிறார்கள், அல் கத்ல், கொலை அதிகமாகிவிடும் என்று சொன்னாங்க. நீ பார்க்கிறோம், நம்ம பேப்பர் எடுத்தாலும் அல்லது செய்தி தொலைக்காட்சிகளை செய்தியில் பார்த்தாலும் ஒரு கொலையை பார்க்காம நம்ம சொல்ல முடியாது. இதற்காவது ஒரு கொலை. பெற்ற மகனே பெற்றோர்களை கொள்கின்ற நிலை, பெற்றோர்களே பிள்ளைகளை கொள்கின்ற நிலை, அந்த அளவிற்கு கொலை அதிகமாக இருக்கு. சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதருடைய வார்த்தை எந்த அளவிற்கு உண்மையானது பார்க்கணும். நம்முடைய காலத்துல கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கிறோம். அதே போல ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, பாதிரு பில் அமாலி ஃபித்னன் கஃபித்இல் லைல் முஸ்லிம். இந்த மாதிரி கடுமையான இரவு போன்ற ஃபித்னாக்கள் வரும் பொழுது நீங்க அதிகமா அமல் செய்யுங்க சொல்லி சொல்றாங்க. யுஸ்பிஹு ரஜுலு முஃமினன் வ யும்சி காஃபிரா. காலையில் இறைவனை நம்பிய முஃமினாக இருந்தவன் மாலையில் காஃபிராகி விடுவான். வயும்சி முஃமினன் வயுஸ்பிஹு காஃபிரா. மாலையில் முஃமினாக இருந்தவன் காலையில் காஃபிராகிடுவான். யதீஉ தீனஹு பிஅர்தின் மினத் துன்யா கலீல். தன்னுடைய மார்க்கத்தை இந்த உலகத்தினுடைய அற்பத்திற்காக அவன் விற்பான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். மாணவர்களே, நம்முடைய வாழ்க்கையில நாம் நம்முடைய மார்க்கத்திற்கு எந்த அளவுக்கு மதிப்பு கொடுத்து வச்சிருக்கோம், அல்லாஹ்வுடைய சொல்லிற்கும் அல்லாஹ்வுடைய தூதருடைய வழிகாட்டுதலுக்கும் எந்த அளவுக்கு மதிப்பு கொடுத்திருக்கோம் என்பதை நாம் சிந்திக்கணும். நம்மை சூழ ஃபித்னாக்கள் இருக்கும் பொழுது ஒரு முஸ்லிம் எப்படி தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். இந்த ஃபித்னாக்கள் இருந்து ஒரு மனிதன் எப்படி தன்னை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்பதை அவன் தெரிஞ்சிருக்கணும். இப்படி கடும் இருளை போல வருகின்ற ஃபித்னாக்கள் இருந்து நம்ம எப்படி பாதுகாப்பா இருப்பது, அதிலிருந்து தப்பிப்பதற்கான வழிகள் என்ன என்பதை நம்ம கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். அதில் முதலாவது இருப்பது, இதை போன்ற ஃபித்னாக்கள் இருந்து, ஃபித்னாவை நாம் சொல்லி எவ்வளவுதான் ஃபித்னான்னு சொல்ல முடியாது, அந்த அளவுக்கு ஃபித்னாக்கள் இருக்கிறது. ஆனால் அதற்கான தீர்வுகளை பார்த்தீர்கள் என்றால் அதை நாம் பின்பற்றினாலே நம்மால் அந்த ஃபித்னாக்கள் இருந்து தப்பித்து வாழ முடியும். அதில் முதலாவது அல் இல்ம், கல்வி. அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் கல்வி என்று சொன்னாலே அது மார்க்கத்தினுடைய கல்விதான். இந்த மார்க்கத்தினுடைய கல்வியை கொண்டு நம்முடைய சமுதாயத்தில் மாற்றம் ஏற்படுத்தாமல் நம்முடைய சமுதாயத்தில் எந்த ஒரு மாற்றம் ஏற்படாது. நம்ம சமுதாயத்தில் இது வேணும் சொல்றோம், அது வேணும் சொல்றோம், இதை சீர்படுத்திக் கொண்டு சொல்றோம், நம்முடைய பிள்ளைகளை எப்படி வளர்க்கணும் நம்ம யோசிக்கிறோம். நம்முடைய சமுதாய பிரச்சனைகள் எத்தனையோ இருக்குது, அதற்கான தீர்வு மார்க்கத்துல தான். மார்க்கத்துடைய கல்வியை கற்காமல் நம்மால் நம்முடைய வாழ்க்கையை அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் சொன்ன வழியில் நம்மால் செல்ல முடியாது. அல் இல்முனா என்னது? கால அல்லாஹ் கால ரசூலுல்லாஹ். அல்லாஹ் என்ன சொன்னாலும்
அல்லாஹ்வுடைய தூதர் என்னை சொன்னார்களோ அதுதான் அதுதான் கல்வி. அது இன்னைக்கு நம்மிடத்தில் எந்த தரத்தில் இருக்குது? நாம் மார்க்கத்தை படிப்பதற்காக எதனை செலவிட்டோம்? நேரத்தை செலவிட்டோமா அல்லது செல்வத்தை செலவிட்டோமா? நம்முடைய வாழ்க்கையை நீங்க சிந்திச்சு பாருங்க. நம்முடைய வாழ்க்கையை 100% பிரித்து அதுல எத்தனை சதவீதம் மார்க்கத்தை கற்றுக்கொள்வதற்காக ஒதுக்கிருக்கோம்? சுப்ஹானல்லாஹ், மிக சொற்பம். ஏதோ அல்லாஹ் ஏதோ நம்மளை கட்டாயப்படுத்தி 5 நேரம் தொலை வச்ச மாதிரியும், மாசத்துல ஒரு மாசம் நோன்பு வைக்க சொன்ன மாதிரியும், ஏதோ ஒரு சடங்கு என்று சொல்வார்களே, அந்த அளவிற்கு ஏதோ ஒரு விஷயத்தை செய்து கொண்டு போயிட்டு அதுல ஒரு உயிரோட்டம் கிடையாது. சுப்ஹானல்லாஹ், நம்ம செய்கின்ற இபாதத்துகளை உயிரோட்டம் வர வேண்டும் என்றால் இல்மு கண்டிப்பாக வேண்டும். நம்ம பல தடவை இந்த செய்தியை கேள்விப்பட்டோம். என்ன, ஒருவர் 99 கொலை செஞ்சிருவார். அடுதானே, அந்த கொலை செய்தவர் முதல்ல யார்கிட்ட போவார்? புரியல? வணக்கசாலியிடத்துல போவார். அல் ஆபித், ஒரு வணக்கசாலிட்ட போவார். அந்த வணக்கசாலிட்ட போய் கேட்பாரு, நான் 99 கொலை செஞ்சுட்டேன், எனக்கு மன்னிப்பு உண்டா அப்படின்னு. உடனே அந்த நபர் சொல்லுவாரு, 99 கொலை பண்ணிட்டேல, உனக்கெல்லாம் மன்னிப்பு கிடையாது அப்படின்னு சொல்லிடுவார். அவர் அவரையும் கொண்டு 100 ஆக்கிடுவார். ரெண்டாவது ஒரு ஆள்கிட்ட போவார். அது யார்கிட்ட போவாரு? இல்ல, இல்முள்ள ஆலிமிடத்துல போவார். மார்க்கம் தெரிந்த ஒரு நபரத்துல போவார். இந்த ஹதீஸ்ல நம்ம கவனிக்க மறைஞ்ச செய்தி இதுதான். அவர் யார்கிட்ட போறார்? முதல்ல ஒரு வணக்கசாலி. நீங்க என்னதான் வணங்கினாலும் இறைவனை பற்றியான சரியான அறிவு இல்லைன்னா உங்களுடைய வணக்கம் அல்லாஹ்விடத்தில் பெருமதி கிடையாது. ஆனா ஆலிம், அல்லாஹ்வை அறிந்தவன், அல்லாஹ்வுடைய தூதருடைய வழிகாட்டுதல் அறிந்தவன் 2 ரக்காத் தொழுதாலும் அதில் உயிரோட்டம் இருக்கும். அதற்கான நன்மை பெருமதி அல்லாஹ்விடத்தில் மிக பெருசு. இந்த ஹதீஸ்ல நம்ம கவனிக்க தவறிய விஷயம் தான் ஆபிதுக்கும் ஆலிமுக்கும் உள்ள வித்தியாசம். அப்படின்னா கல்வி என்பது எந்த அளவுக்கு முக்கியம் ஒரு முஸ்லிம். நம்ம சொன்னோம், கல்வினாலே கால அல்லாஹ் கால ரசூலுல்லாஹ், கால அல்லாஹ் வல் குர்ஆன், அல்லாஹ்வுடைய வார்த்தை இது குர்ஆன். அந்த குர்ஆனை நம்மிடத்து எத்தனை பேருக்கு ஓத தெரியும்? சரியான முறையில் தஜ்வீத் அடிப்படையில். சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்தி தான் நமக்கு தெரிஞ்சதுதான். தரக்து ஃபீக்கும் அம்ரைன், உங்களிடத்தில் 2 விஷயங்களை விட்டு சொல்கிறேன். லன் ததில்லு மா தமஸ்ஸக்தும் பிஹிமா, அந்த 2ஐயும் நீங்கள் பற்றி பிடிக்கும் காலமெல்லாம் வழி தவற மாட்டீர்கள். கிதாபுல்லாஹ் வ சுன்னதி, அல்லாஹ்வுடைய வேதம், என்னுடைய வழிமுறை என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. குர்ஆனை பற்றியும் ஹதீஸையும் பற்றியான அறிவு நம்மளுக்கு இந்த அளவுல இருக்கு. ஒரு முஸ்லிம் கட்டாயமாக தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் இருக்குது. அவன் தொழுறானா, தொழுகையில் அவன் பேண வேண்டிய ஒழுங்குகள், அதில் ஓத வேண்டிய துவாக்கள், அதனுடைய அர்த்தங்கள், அதுதான் அவனுடைய இபாதத்தை மெருகுறுத்தும், அவனுடைய இபாதத்திற்கு ஒரு பெருமதியை தரும். நம்ம சும்மா தொழுதுட்டு போறோம். அல்லாஹ்வை பயந்த நிலையில் ஒருவர் தொழுவதற்கும் ஏதோ தொழுறோம் அப்படின்னு தொழுதுட்டு போறவங்களுக்கு வித்தியாசம் இருக்கா இல்லையா? நாளைக்கு எந்த அமல் நம்மை சொர்க்கத்துல கொண்டு சேர்க்கும்? கண்டிப்பா சிந்திக்கணும். அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் என்ன சொன்னாங்க நமக்கு தெரிஞ்சிருச்சுன்னா நம்ம எதிர்கொள்கின்ற ஃபித்னாக்களை நம்ம தற்காத்துக் கொள்ள முடியும். அதான் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அது தெரிஞ்சா நீங்க வழி தவறவே மாட்டீர்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. குர்ஆன் எங்க இருக்கு இன்னைக்கு? ஏதோ ஒரு அலமாரியோட மூலையில, செல்ஃப்ல. ரமலான் வந்தா மட்டும் லைட்டா தூசி தட்டிட்டு, சுப்ஹானல்லாஹ், குறைஞ்சபட்சம் அதனுடைய தர்ஜுமாக்களை எடுத்து படித்து அதனை சிந்திக்கக்கூடிய மக்களா நம்ம இருக்கிறோமா?
அப்ப எப்படி நம்மை எதிர்கொள்கின்ற அந்த சோதனைகளை, குழப்பங்களை நம்ம எதிர்கொள்ள போறோம்? அதே போன்று அல்லாஹ்வுடைய தூதருடைய வழிகாட்டுதல். அல்லாஹ் தஆலா இந்த சமுதாயம் சொர்க்கம் செல்ல வேண்டும் என்பதற்காக அவன் புறத்திலிருந்து அனுப்பப்பட்டவர் தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். லக்கத் கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா. அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் உங்களுக்கு அழகிய முன்மாதிரி இருக்கு. எல்லா விஷயத்திலும் A to Z, ஒன்னு ரெண்டு விஷயம் இல்லை, எல்லா விஷயங்களிலும் அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் உங்களுக்கு முன்மாதிரி இருக்குது. பிள்ளையை வளர்க்கறதுக்கு நீ கஷ்டப்படுறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் முன்மாதிரி. கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை, அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் முன்மாதிரி. சமுதாயத்துல சரியான ஒரு தலைவர் அமையல, அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் முன்மாதிரி. அந்த முன்மாதிரியை தவிர்த்து விட்டு எப்படி நம்ம சித்தனாலும் தப்பிக்க முடியும்? சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் தஆலா சொல்றான், ஃபல்யஹ்தரில் லதீன யுகாலிஃபூன அன் அம்ரிஹி அன் துஸீபஹும் ஃபித்னா அவ் யுஸீபஹும் அஸாபுன் அலீம். எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்கள். இந்த தூதருக்கு மாறு செய்வதை விட்டும் நீங்கள் எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்கள். அப்படி நீங்கள் இந்த தூதருக்கு மாறு செய்தீர்கள் என்றால் அன் துஸீபஹும் ஃபித்னா, உங்களுக்கு ஃபித்னா வந்தே சேரும். அவ் அஸாபுன் அலீம், அல்லது நோவினை தருகின்ற வேதனை கிடைக்கும் என்று அல்லாஹ் எச்சரிக்கிறான். ஃபித்னாவிலிருந்து தப்பிப்பதற்கும் அந்த வேதனையிலிருந்து நாம் தப்பிப்பதற்கும் அல்லாஹ்வுடைய தூதரை கண்டிப்பாக பின்பற்ற வேண்டும். ஆனா என்ன கை சேதம்னா, நமக்கு வழிகாட்டுவதற்காக அனுப்பப்பட்ட அந்த தூதரை பத்தியே நமக்கு தெரியாது. அந்த தூதர் எவ்வளவு வருடங்கள் தாவா பணி செய்தார்கள், எத்தனை போர்க்களத்தை அவர்கள் கண்டார்கள், மக்காவில் அவருடைய தாவா பணி எப்படி இருந்தது, மதீனாவில் அவருடைய தாவா பணி எப்படி இருந்தது, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பட்ட கஷ்டங்கள் என்ன. நம்ம கஷ்டம் வந்தா தானே புலம்புறோம். வழிகாட்டுதல் அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட இருக்கு. அல்லாஹ்வுடைய தூதர் பார்க்காத கஷ்டமா? அஷத்துன் நாஸி அல் பலா அல் அன்பியா. மக்களிலே ரொம்ப சோதிக்கப்படுவர் யார் தெரியுமா? நபிமார்கள். சும்மல் அம்சல் பல் அம்சல், அதற்கு பிறகு அவர்களை போன்றவர்கள். நபிமார்கள் தான் அதிகமாக சோதிக்கப்பட்டாங்க. நமக்கு ஒரு சோதனை வரும்போது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உஹது போர்க்களத்திலே அவர்கள் பல் உடைக்கப்பட்டு அவர்கள் முகத்திலிருந்து ரத்தம் அழிஞ்சத அதை நம்ம நினைச்சோம்னா நம்முடைய கஷ்டம் நமக்கு எப்படி தெரியும்? அவர்கள் வாழ்கின்ற காலத்திலே தன்னுடைய பிள்ளைகளை அடக்கினார்கள், பேர பிள்ளைகள் வரை அடக்கினார்கள். வாழும்போதே 4 பெண் பிள்ளைகளில் 3 பெண் பிள்ளைகள் மரணம். சுப்ஹானல்லாஹ், எவ்வளவு சோதனை! அந்த சுன்னத்தை தெரியாம நமக்கு வருகின்ற ஃபித்னாக்களை நம்ம எப்படி ஜெயிக்க முடியும்? ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இன்னஹு மை யஇஷ் மின்கும் ஃபஸயரா இக்திலாஃபன் கஸீரா. எனக்கு பிறகு உங்களில் யார் வாழ்கிறார்களோ ஃபஸயரா இக்திலாஃபன் கஸீரா, அவர்கள் அதிகமான முரண்பாடுகளை காண்பார்கள். அந்த நேரத்தில் அவங்க என்ன பண்ணணுமா? ஃபஅலைக்கும் பிசுன்னதி வசுன்னத்தில் குலஃபாய் ராஷிதீன், என்னுடைய வழிகாட்டுதலை குலஃபா ராஷிதூன் நேர்வழிப்பட்ட அந்த 4 கலிஃபாக்கள் அவர்களுடைய வழியை பின்பற்ற வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதருடைய வார்த்தை. சஹாபாக்களிடத்தில் நமக்கு முன்மாதிரி இருக்கு. இந்த குர்ஆனையும் சுன்னாவையும் நம்மிடத்தில் வந்து ஒப்படைத்தவர் சஹாபாக்கள். குர்ஆன் இறங்கும் பொழுது நேரடியாக இருந்தவர்கள் சஹாபாக்கள். அவர்கள் எப்படி இந்த குர்ஆனையும் சுன்னாவையும் புரிந்து கொண்டார்களோ அதே போன்று புரிந்தால்தான் அது சரியான புரிதலாக இருக்கும். ஏன் அப்படி சொல்றோம்? எப்படி அவர்கள் புரிந்து வாழ்ந்தார்களோ அவங்களுடைய வாழ்க்கைக்கு சர்டிபிகேட் யார் கொடுக்குறார்? அல்லாஹ் கொடுக்குறான். ரலியல்லாஹு அன்ஹு வ ரது அன்ஹு. அவர்களும் அல்லாஹ்வை புரிந்து கொண்டார்கள், அவர்களை அல்லாஹ் புரிந்து கொண்டான். அவ்வளவுதான், இதுக்கு மேல வேற பேச்சே கிடையாது. அவர்கள் சொர்க்கவாதிகள், இறைவனுடைய பொருத்தத்தை பெற்றவர்கள் சொர்க்கவாதிகள்.
அவர்கள் பாதையில் சென்றால்தான் நம்ம சொர்க்கம் போக முடியும். சஹாபாக்கள் அல்லாத இன்று வந்தவர்களுடைய பேச்சை நம்ம கேட்டு போனோம்னா எப்படி? அவர்களுடைய ரூட்டு இவங்க ரூட்டு வேற வேற, எப்படி நம்மளால சொர்க்கத்துக்கு போக முடியும்? பானவர்களே, ரசூலுல்லாஹி சொன்னார்கள், இஃப்தரகத்தில் யஹூது அலா 71 ஃபிர்கா. யஹூதிகள் யூதர்கள் 71 கூட்டங்களாக பிரிந்தார்கள். வஃப்தரகத்தின் நஸாரா அலா 72 ஃபிர்கா. நஸாராக்கள் கிறிஸ்தவர்கள் 72 பிரிவுகளாக பிரிந்தார்கள். சதஃப்தரிகு ஹாதிஹில் உம்ம, இந்த சமுதாயம் அலா 73 ஃபிர்கா, 73 பிரிவுகளாக பிரியும். குல்லுஹா ஃபின்னார் இல்லா வாஹிதா, எல்லா கூட்டங்களும் எல்லா பிரிவுகளும் நரகத்திற்கு செல்லும். இல்லா வாஹிதா, ஒரே ஒரு கூட்டம். இது ரசூலுல்லாஹ்வுடைய சர்டிபிகேட். ஒரே ஒரு கூட்டம் மட்டும்தான் சொர்க்கத்துக்கு செல்லும். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, சஹாபாக்கள் கேட்கிறாங்க, மன் ஹிய ரசூலுல்லாஹ், அந்த கூட்டம் யார் அப்படி சொல்லும் பொழுது, மா கான அலா மிஸ்லி மா அன அலைய வஸ்ஹாபி, நானும் ரசூலுல்லாஹ் அப்படி நிப்பாட்டல, நானும் என்னுடைய தோழர்களும் சஹாபாக்களும் எதில் இருக்கின்றோமோ அதில் யார் இருக்கிறார்களோ அவங்க தான் சொர்க்கத்துக்கு போவாங்க. அல்லாஹ்வுடைய தூதரும் சஹாபாக்களும் எதில் இருந்தாங்களோ அதுல யார் இருக்காங்களோ அவங்க தான் சொர்க்கத்துக்கு செல்ல முடியும். அவங்க தான் ஃபிர்கத்துன் நாஜியா, வெற்றி பெறக்கூடிய கூட்டம். நாளை மறுமையில நாம் அல்லாஹ்வுடைய தூதரோடும் அந்த தூதரை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்களோடும் இருக்க விரும்பினோம்னா நம்ம அவங்க வழியில தான் போகணும். அப்படி நம்ம அவங்களுடைய வழிகளை இருந்தோம்னா இன்று நாம் எதிர்கொள்கின்ற ஃபித்னாக்களுக்கான வழிகள் அவர்களிடத்தில் இருக்குது. இது மிக முக்கியமான விஷயம். இப்படி என்றால் நாம் மார்க்கத்தில் எந்த அளவிற்கு புரிதலோடு இருக்கிறோமோ, அல்லாஹ்வுடைய தூதருடைய வார்த்தைகள் என்னென்ன, அல்லாஹ் எப்படிப்பட்டவன், அவருடைய பண்புகள் என்ன, அவன் இந்த உலகத்திற்கென்று ஒரு சுன்னா வைத்திருக்கிறான், அவன் ஒரு நடைமுறையை வைத்திருக்கிறான், அது எப்படி இருக்கும் என்பதெல்லாம் குர்ஆன் ஹதீஸின் மூலமாகத்தான் நாம் தெரிய முடியும். அந்த இல்மை பெறாமல் நம்மால் ஃபித்னாக்களிலிருந்து தவிர்த்து வாழ முடியாது. இரண்டாவது விஷயம், இந்த ஃபித்னாக்களின் போது நாம் கண்டிப்பாக அல்லாஹ்விடத்தில் உதவி தேட வேண்டும். அல்லாஹ் தஆலா அதற்கு இந்த மனித சமுதாயத்திற்கு தந்த மிகப்பெரிய ஒரு விஷயம்தான் அத்துஆ, இறைவனிடத்தில் பிரார்த்தனை செய்தல். சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சமுதாயத்திற்கு வழிகாட்ட வந்தவர்கள். எது சத்தியம் எது அசத்தியம் என்பதை இந்த மனித சமுதாயத்தில் மிகவும் அறிந்தவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். என்றாலும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகமாக கேட்ட பிரார்த்தனை ஒன்றுதான், யா முகல்லிபல் குலூப் தப்பித் கல்பி அலா தீனிக், உள்ளங்களை புரட்டக்கூடியவனே, என்னுடைய உள்ளத்தை மார்க்கத்தில் நிலையாக வைத்துக் கொள், நிலையாக வைப்பதற்கு எனக்கு உதவி செய். ஸல்லல்லாஹு அதிகமா செஞ்சதுவா. நம்ம சொன்னோம், ஃபித்னாவினாலே நம்மை மார்க்கத்தை விட்டும் தடம் பொருளை எதுவெல்லாம் செய்கிறோம் அதெல்லாம் ஃபித்னா. இங்க எப்படி கேட்கறாங்க பாருங்க, என்னை மார்க்கத்தில் உறுதியாக இருப்பதற்கு என்னுடைய உள்ளத்தை அதில் நீ வைத்து உறுதிப்படுத்து என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க. அப்படின்னா நமக்கு வழிகாட்ட வந்த தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நாளை மறுமையில் சொர்க்க வாசலில் முதலாக நுழையக்கூடியவர் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அப்படிப்பட்ட தூதரே இந்த மார்க்கத்தில் உறுதியாக இருப்பதற்கு துவா கேட்டிருக்காங்கன்னா நம்ம எந்த அளவிற்கு இந்த மார்க்கத்தில் உறுதியாக இருப்பதற்கு அல்லாஹ்விடத்தில் துவா கேட்கணும். ஃபித்னாவிலிருந்து நம்மை பாதுகாப்பதற்கு மிக முக்கியமாக இருக்கின்ற ஒரு விஷயம்தான் அத்துஆ, இறைவனிடத்தில் அதற்காக பிரார்த்தனை செய்வது. ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள், தஅவ்வது பில்லாஹி மினல் ஃபிதன், அல்லாஹ்விடத்தில்
ஃபித்னாவிலிருந்து பாதுகாப்பதற்காக நீங்கள் துவா செய்யுங்கள். வெளிப்படையாக இருக்கின்ற ஃபித்னாக்களும் மறைமுகமாக இருக்கின்ற ஃபித்னாக்களை விட்டும் நீங்கள் அல்லாஹ்விடத்தில் அதிகமாக பாதுகாப்பு தேடுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித்தராங்க. அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையில் எப்பொழுதும் அன்றாட துவாக்களில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தந்த துவாக்கள் இருக்க வேண்டும். அந்த ஃபித்னாக்களிலிருந்து நம்மை பாதுகாப்பதற்கு அல்லாஹ்விடத்தில் திரும்ப திரும்ப நாம் கேட்க வேண்டும். அதே போன்றுதான் மூன்றாவது விஷயம் அல் இபாதா, வணக்க வழிபாடுகள். வணக்க வழிபாடுதான் ஒரு மனிதனுடைய உள்ளத்தை உயிரோட்டமாக வச்சிருக்கும். நம்ம சொன்னோம், ஏதோ வந்து தொழுது போறதல்ல. அந்த இல்மோடு நாம் தொழுகின்ற அந்த தொழுகைகள், நாம் செய்கின்ற நல்ல அமல்கள் நம்மை ஃபித்னாக்களை விட்டு காப்பாற்றும். எந்த அளவிற்கு நாம் இபாதத்தின் பக்கம் ஒதுங்குகிறோமோ, அதிகமாக தொழுகிறோம், நோன்பு வைக்கிறோம், பள்ளியோடு அதிகமான தொடர்பு வைத்திருக்கிறோம், இது போன்ற மார்க்க அமர்வுகளில் கலந்து கொள்றோம், இதெல்லாம் நம்முடைய உள்ளங்களை பக்குவப்படுத்தும், நம்முடைய உள்ளங்களை உயிரோட்டமாக வச்சிருக்கும். இதை நம்ம தவிர்த்து வாழ்ந்தோம்னா நம்முடைய உள்ளங்கள் இறுகி போயிடும். ஃபித்னாக்களை எதிர்கொள்ளவே நம்மளால முடியாது. அப்படி என்றால் வணக்க வழிபாடுகளை அல்லாஹ் தஆலா சும்மா வைக்கல. மனுஷன் தன்னுடைய வாழ்க்கையில் எதிர்கொள்கின்ற விஷயங்களை சமாளித்து போவதற்கு, அதே நேரத்தில் அவனுடைய மனதிற்கு ஒரு ஆறுதல். அப்படிதானே? நம்ம தினமும் தொழுகிறோம், தொழும் பொழுது சூரத்துல் ஃபாத்திஹா ஓதப்படுது. அப்படிதானே? சூரத்துல் ஃபாத்திஹால மாலிகி யௌமிddin, நாளை மறுமை நாளுடைய அதிபதி அவன். இன்னைக்கு நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் அது யாருக்காக தான் பண்றோம்? அல்லாஹ்க்காக. நாளைக்கு அந்த இறைவனை நாம் சந்திக்க போகிறோம். அந்த சந்திப்பின் காரணமாக அல்லாஹ் தஆலா இந்த உலகத்தில் உள்ள கஷ்டங்கள்லாம் நம்ம விட்டு மறக்க வச்சிரும். சொர்க்கத்துல நுழைந்த உடனே ஒரு மனிதர் சொல்லக்கூடிய வார்த்தை அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அத்ஹப அன்னல் ஹஸன். உங்களை விட்டும் கவலையை போக்கினானே அந்த இறைவனுக்கே புகழானே. சொர்க்கத்துக்கு போயிட்டோம்னா நமக்கு அதற்கு பிறகு எந்த ஒரு கஷ்டமும் கிடையாது. இப்போ இந்த உலகத்துல நம்ம வாழ்கின்ற காலத்துல இறைவனோடு, இறைவன் காட்டி தந்த அவன் சொல்லிய விஷயங்களை நம்ம பின்பற்றி வாழ்ந்தாலே நாம் வருகின்ற ஃபித்னாக்களை தவிர்த்து வாழ முடியும். அதே போல அஸ்ஸப்ரு அலா குல்லி அஹ்வால், மிக முக்கியமான ஒரு விஷயம் பொறுமை. பொறுமை ஒரு முஸ்லிமுக்கு எல்லா நிலையிலும் தேவைப்படும். அவன் அதிகமா சந்தோஷமா இருந்தாலும் அவனுக்கு பொறுமை தேவை. அடுத்தானே? ரொம்ப சந்தோஷமா இருக்கிறான், பாக்கெட் நிறைய பைசா இருக்குது, டக்குன்னு ரொம்ப சந்தோஷம் எடுத்து கொடுத்துருவான், அதுக்கு அடுத்து வருத்தப்படுவான். இப்போ ரொம்ப சந்தோஷத்திலையும் அவனுக்கு பொறுமை தேவை. அதே போன்று அவன் ரொம்ப கஷ்டப்பட்டு கவலையில இருக்கும் பொழுதும் அவனுக்கு பொறுமை தேவை. அவனுக்கு கோபம் வருவதும் பொறுமை தேவை. ஒரு மனிதனுடைய எல்லா நிலைகளிலும் பொறுமை அவசியம். அல்லாஹையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் ஏற்றுக்கொண்டிருக்கின்ற நாம், அந்த அல்லாஹையும் அல்லாஹை நிராகரித்த தூதரை பொய்ப்படுத்திய மக்கள் யாரு? காபிர்கள். நமக்கு முன்னாடி நல்லா வாழுவாங்க. இந்த உலகத்தில் சொல்ல போனால் பெரும்பாலும் அவருடைய கைகள் தான் ஓங்கி இருக்கும். இருந்தாலும் நம்ம பொறுமையா இருக்கணும். ஏன்னா நமக்கு தெரியும் மறுமை என்ற ஒரு நாள் இருக்கு. அல்லாஹ் தஆலா அந்த நாளில் எந்த கணக்கை யார் யாருக்கு செட்டில் பண்ணுமோ செட்டில் பண்ணிடுவோம். யார் யாருக்கு எது கிடைக்கணுமோ அது கிடைச்சிடும். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இந்த அளவுக்குனா இந்த உலகத்தில் ஒரு கும்புள்ள ஆடு இன்னொரு கும்பில்லாத ஆடை விட்டுருக்கும். நாளை மறுமையில் அல்லாஹ் தஆலா என்ன செய்வானா, அந்த கொம்பிருந்த ஆடு இருக்க, இந்த உலகத்துல கொம்பிருந்த ஆடுடைய கொம்பை எடுத்துருவான். இந்த உலகத்துல கொம்பு இல்லாத ஒரு ஆடு இருந்துச்சு, அந்த ஆடுக்கு எல்லாம் கொம்பை கொடுத்து முட்டை வைப்பான். எதுக்குன்னா நாளை மறுமை நாளில் நீதி அப்படி இருக்கும். இன்னைக்கு அநியாயம் செய்யப்பட்டவர்கள் கண்ணினாலே அநியாயம் செய்தவர்கள் சுதந்திரமா தெரிகிறாங்க. ஆனா நாளை மறுமை நாளில் அந்த அநியாயம் செய்யப்பட்டவர்கள் மனம் குளிர்கின்ற அளவிற்கு அல்லாஹ்வுடைய தீர்ப்பு இருக்கும். அல்லாஹ் தஆலா வேற அங்க எதையுமே பார்க்க மாட்டான். நீதிதான், நீதிதான் அங்க பேசும். இன்றைக்கு உலகத்துல முஸ்லிம்கள் அழிக்கப்படுகிறார்கள், கொல்லப்படுகிறார்கள்.
கேட்கிறதுக்கு ஆள் இல்லை. ஆனா நாளை முஸ்லிமாக வாழ்கின்றவர்கள் ஒவ்வொரு இடத்திலும் இருக்கின்ற நம்பிக்கை, மறுமை நாளில் அல்லாஹ் தஆலா பிடிப்பான். வலா தஹ்ஸபன்னல்லாஹ காஃபிலன் அம்மா யஅமலு ஸாலிஹூன். அல்லாஹ் தஆலா இந்த அநியாயக்காரர்களை விட்டும் பாராமுகமாக இருக்கிறான் என்று நீங்கள் நினைத்துக் கொள்ள வேண்டாம். அல்லாஹ் தஆலா மறுமைக்கு வேண்டி அவங்களை வச்சிருக்கான், மறுமையில அவங்களை பிடிப்பான். அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு ஏற்படுகின்ற கஷ்டங்கள், சோதனைகள், முஸ்லிம்களாக நாம் பெறுகின்ற கஷ்டங்கள், சோதனைகள், இது எல்லாத்திற்கும் நமக்கான தீர்வு சபர் தான், பொறுமை. பொறுமையாக இருந்தோம் என்றால் அல்லாஹ் தஆலா அதற்கான கூலியை வைத்திருக்கிறார். அப்படி நம்ம பொறுமையாக இருந்தோம்னா நமக்கு வருகின்ற ஃபித்னாக்களில் நாம் அந்த ஃபித்னாக்களை ஜெயிக்கக்கூடிய, அதிலிருந்து தப்பித்து வாழக்கூடிய நல்ல மனிதர்களாக அல்லாஹ் தஆலா நம்மை ஆக்குவான். எனவே அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை, நாம் இந்த ஃபித்னாக்களுக்கு தவிர்த்து வாழ வேண்டும் என்றால் முதலாவது நமக்கு தேவை கல்வி வேண்டும். அந்த கல்வி குர்ஆன், சுன்னா, அல்லாஹ்வுடைய வேதம், ரசூலுல்லாஹி வழிகாட்டுதல். அந்த குர்ஆனையும் சுன்னாவையும் சஹாபாக்கள் எப்படி புரிந்து கொண்டார்களோ அப்படி புரிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவது அத்துஆ, அல்லாஹ்விடத்தில் அதிகமாக பிரார்த்தனை செய்ய வேண்டும். மூன்றாவது அல் இபாதா, வணக்க வழிபாடுகள். நாம் நம்முடைய வாழ்க்கையில் அதற்கென்று ஒரு நேரத்தை ஒதுக்க வேண்டும். அதிகமான வணக்க வழிபாடுகள் வெளிப்படையாக செய்வதை தவிர்த்து மறைமுகமாகவும் அல்லாஹ்க்கு நாம் செய்தோம் என்றால் அது அல்லாஹ்விடத்தில் பெரும் கூலியை பெற்றுத்தரும். நான்காவது, நமக்கு ஏற்படுகின்ற எல்லா விஷயங்களிலும் நாம் பொறுமையாக இருந்தோம் என்றால், அல்லாஹ்விடத்தில் அதற்காக நாம் கூலியை எதிர்பார்த்து இருந்தோம் என்றால் கண்டிப்பாக நாளை மறுமை நாளில் அதற்கான கூலியை அல்லாஹ் தஆலா நிரப்பமாக தருவான். எனவே அப்படிப்பட்ட நல்ல மக்களாக அல்லாஹ் தஆலா என்னையும் உங்களையும் ஆக்கி அருள்வானாக என்று கூறி என்னுடைய உரையை நிறைவு செய்கின்றேன். ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. السلام عليكم ورحمة الله وبركاته.